தாவேக்காவுடைய வெற்றிக்கு எது முக்கியமான காரணமா இருக்கு? முக்கியமான காரணங்கள் வந்து இவங்க செஞ்ச தவறுகள்லாம் இருக்குல்ல, ஒன்று இது வந்து அப்படியே வந்து தாவேக்காக்கு ஓட்டமா இருக்கு. புரியுதா? ஏன்னா நம்ம ஏற்கனவே இதான் சொல்லி இருந்தோம். நான் முதல் ஒரு கருத்து கணிப்பு வரும்போது முகநூல்ல கூட இதை பதிவு செஞ்சிருந்தேன். என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னா, திமுகவை வீழ்த்துறதுக்கு யாரு சரியான ஆளுன்னு மக்கள் பார்ப்பாங்க. ஒண்ணு அதிமுகவுக்கு தான் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வெற்றி பெற வைப்பாங்க. அப்படி இல்ல தாவேக்காவுக்கு தான் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா தாவேக்காவை கொண்டு வந்து வைப்பாங்க, அதை வெற்றி பெற செய்வாங்க, அதை வச்சு திமுகவை வீழ்த்துவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது ஏன்னு சொன்னா மக்கள் வந்து அதிமுக அந்த சக்தியை இழந்துருச்சு. திமுக இருக்க நம்ம சென்னையிலே பாக்குறோம் இல்ல, இங்க ஏதோ அதிமுக மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் எவனா சுத்திட்டு இருக்காங்களா? சென்னையிலே இல்ல. அந்த கருத்து கணிப்புல வந்து என்ன தெரியுமா கருத்து சொன்னாங்க, அதிமுக உருப்படியா இல்ல சென்னையில, அதனால தாவேக்கா வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காரணங்கள்னால வந்து இன்னும் தாவேக்கா கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப வீரியமான பிரச்சாரம். விஜய் வந்து குறிப்பிட்ட இடங்களை செஞ்சாலும் அதிகமான கூட்டத்தை வந்து அவங்க காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த தூத்துக்குடியில நடந்த அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. நம்மளுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடக்கூடிய காட்சிகள் நமக்கே எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த கூட்டத்துல சிக்கிவங்க ஏதோ செத்துருவாங்களோ, ஏதோ உயிரிழப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு நெருக்கடியா கூடுறான். இது எந்த கட்சிக்குமே இல்ல. இவங்க எல்லாம் கூட்டம் வந்து உட்கார வச்சாங்கன்னா சேரையே வந்து 4 அடி தள்ளி தள்ளி போடுவாங்க சேரை. இவங்க மாநாடு நடத்துறாங்க, கூட்டத்தை காட்டுகிறேன். சேர்லாம் பக்கத்துல இருக்காது. இப்படி ஒரு சேர் இருக்குன்னா இங்கே ஒரு சேர் இருக்கும். தள்ளி தள்ளி தான் சேரை போட்டு பெரிய பிரம்மாண்டமா காட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கூட முன்னாடி ஒரு இன்னைக்கு 2 லட்சம் பேர் கூட்டத்தை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பெருசா அறிவிப்பாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு 50,000 பேர் கூட இருக்க மாட்டான். பின்னாடி எல்லாம் காலி சேர்கள் நிறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி சூழல்லாம் மற்ற கட்சிக்கு இருக்க நேரத்துல விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட இதை வந்து போட்டாங்க, ஏகப்பட்ட கண்டிஷன்கள். ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு 25-30 பொதுவாக அந்த கட்சிகளின் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஆமா பிரியாணி கொடுப்பாங்க, அல்லது மது விற்பனை, இங்க மது இலவசமா மது கொடுப்பாங்க, மது கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 3மே இல்லாம விஜய்க்கு வந்து கூடியிருக்கு. ஆமா, ரொம்ப அதிகமான கூட்டம் கூடிய தன்னார்வமா வந்து வந்திருக்காங்க. விஜயை பார்க்கணும், விஜயினுடைய கேட்கணும் அப்படின்ட்டு தன்னார்வமா வந்திருக்காங்க.